ஹாய், நான் மேகலா. சாரதா நவராத்திரி அன்னைக்கு 9 நாட்களுமே வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. 16 செல்வங்களையும் தரக்கூடிய வாஸ்து கிரகலட்சுமியை இந்த சாரதா நவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இந்த வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை வந்து நம்ம வீட்டோட உள்பக்கத்தில் நிலைவாயிலுக்கு மேலே மாட்டி வைக்கணும். இந்த வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கிரக தோஷத்தினால திருமண தடை, வேலை கிடைக்காம இந்த மாதிரி தடைகள்லாம் இருந்தால் கூட அவங்க இந்த வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பும் பொழுது இந்த வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோவை பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இருக்கிற மந்த புத்திகள் நீங்கி நல்லா படிப்பாங்க. சொந்த வீடு வேணும்னு சொல்லி வேண்டுறவங்களுக்கு கூட சொந்த வீடு கிடைக்கும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலும் வீடு வாங்கிறதுக்கான யோகம் கிட்டும். இந்த சாரதா நவராத்திரி 9 நாளுமே வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டு வாசலில், அதாவது நிலை வாசலில் மாயிலை தோரணம் கட்டணும். வீட்டிற்கு வெளியில் 2 பக்கமே ஒரு பக்கம் உருளியும் ஒரு பக்கம் ஒரு கலசமும் வைக்கணும். உருளியில் 9 நாட்களுமே 9 வகையான பூக்கள், 9 பூவும் கிடைக்காட்டாலுமே 3 வகையான பூக்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு 3 வகையான பூக்கள் வச்சு வாசனை உள்ள பூவை உருளியில் வச்சு வழிபாடு செய்யணும். கலச செம்பு வைப்போம். அந்த கலச செம்பில் 9 நாளும் 9 வகையான இலைகள். இந்த கலச செம்பில் ஒரு நாள் வேப்பிலை, மருதாணி இலை, நெல்லி இலை, துளசி இலை, மா இலை, மாதுளை இலை, வெற்றிலை, வில்வ இலை, செவ்வந்தி இலை, அதாவது சாமந்தி இலை, இந்த 9 இலையையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலைகளை அந்த கலசத்தில் மாற்றி மாற்றி வச்சு வழிபாடு செய்யணும். சாரதா நவராத்திரி இந்த 9 நாட்களுமே வீட்டு வாசலை சாணம் இருந்தால் தொளிச்சு கோலம் போடலாம். இல்லைன்னா மருதாணி இலையை வந்து அரைச்சி அதை வாசலில் மூழ்கி கோலம் போடலாம். இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளை தண்ணி பன்னீர் கலந்து வாசலை மூழ்கி கோலம் போடலாம். கோலம் போடுறது வந்து பச்சரிசி மாவும் கோலமாவும் கலந்து அதோட மஞ்சள் பொடியும் கலந்து கோலம் போடணும். அந்த கோலத்தை மீச்சு நம்ம வீடு ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நினச்சா அரிசி மாவில் மஞ்சள் பொடி கலந்து தண்ணியும் பன்னீரும் கலந்து கூட நம்ம கோலம் போட்டுக்கலாம். 9 நாட்களுமே போடக்கூடிய கோலம் வந்து வீட்டோட நிலவாசலில் நடுவில் சொஸ்டி சின்னம் வரையணும். அதற்கு ஒரு பக்கம் மகாலட்சுமி பாதம், வலது கால் பாதத்தை மேலேயும் இடது கால் பாதத்தை கீழேயும் வரையணும். இன்னொரு பக்கத்தில் தாமரை பூ வரையணும். கலசம் வைப்போம்ல அந்த வாசலில், அதில் சின்ன வாழை கண்ணை கூட நம்ம அந்த 2 பக்கமும் வைக்கலாம். வீட்டு வாசலுக்கு நேராக இல்லைன்னா வடகிழக்கு இல்லை கிழக்கு திசையில் துளசி மாடம் வச்சு அந்த துளசி மாடத்துக்கு இந்த 9 நாட்களுமே தண்ணி பன்னீர் மஞ்சள் பொடி கலந்து துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றணும். சாரதா நவராத்திரி இந்த 9 நாட்களுமே தீபம் ஏற்றுறது வந்து நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவோம். அந்த தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா அகண்ட தீபம் ஒன்று 24 மணி நேரமும் 9 நாளும் எரியிற மாதிரி பார்த்துக்கணும். வீட்டோட நிலவாசலுக்கு உள்பக்கம்தான் நம்ம வந்து வாஸ்து கிரகலட்சுமி ஃபோட்டோ வச்சுருப்போம். அவங்களுக்கு நேர் கீழே ஒரு தாம்பூலத்தட்டு வச்சு, அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு தாம்பூலத்தட்டில் 16 விளக்கு வச்சு தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா வீட்டிற்கு வெளியில் நம்ம நிலவாசலுக்கு அடுத்தால ஒரு கோலம் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த கோலத்தில் கூட தீபம் ஏற்றலாம். இந்த 9 நாளுமே டெய்லி 16 தீபங்கள் வீட்டோட உள்பக்கத்தில் ஏற்றலாம். இல்லைன்னா வீட்டோட வெளிப்பக்கத்தில் உள்ள
அந்த கோலத்து மேலே நம்ம தீபம் ஏற்றணும். அந்த 16 தீப விளக்கு வச்சுருப்போம்ல, அந்த விளக்கு வந்து அதில் 2 விளக்கு வந்து காப்பர் விளக்கு, அதாவது செம்பு விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த 16 விளக்கில் 2 விளக்கு செம்பு விளக்கு, 3வதாக ஒரு விளக்கு கண்ணு இருக்கிற மாதிரி விளக்கு, இல்லைன்னா காமதேனு விளக்கு இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தால் அது வச்சுக்கலாம். சங்கு விளக்கு இருந்தால் சங்கு விளக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். பாலாட சங்கு விளக்கு இருந்தாலும் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா சங்கு விளக்கே இருந்தாலும் அதை வச்சுக்கலாம். இந்த எந்த விளக்குமே இல்லை அப்படிங்கிறவங்க 16 மண் அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் 16ல் கண்டிப்பாக 2 விளக்கு காப்பர் விளக்கு வைக்கணும். 14 விளக்கு தான் மண் அகல் விளக்கு பயன்படுத்திக்கலாம். சில குடும்ப வழக்கப்படி தீபம் ஏற்றுறதுக்கு வந்து 8 தீபம் இல்லைன்னா 12 தீபம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி கூட ஏற்றிக்கலாம். இந்த சாரதா நவராத்திரி அன்னைக்கு நிலைவாசலில் வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு செய்து 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.